வணக்கம். மோடிஜியோட ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய சாதனை. சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு பாலம், அது போக்குவரத்து நெரிசலால் மக்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அந்த அணைக்கரை பாலம் ரொம்ப பழுதடைந்து இருந்தது. ஒரு மிகப்பெரிய பாலத்தை கட்டியிருக்கிறார். 2 பாலத்தை இணைத்து ஒரே பாலமாக மாற்றி மோடிஜியின் ஆட்சியில் ஒரு அற்புதமான சாதனை தான் இந்த அணைக்கரை பாலம். கும்பகோணம் டு சென்னை நெடுஞ்சாலையில் இந்த பாலம் இன்றைக்கி போக்குவரத்தை மிக எளிதாக்கி இருக்கிறது. நிறைய வாகனங்கள் இப்பொழுது மிக எளிதாக சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த பாதை ஒரு அற்புதமான ஒரு பாதையாகிவிட்டது. மக்கள் மிக எளிமையாக செல்வதற்கு மோடிஜி ஒரு அற்புதமான சாதனையை செய்துள்ளார். இதுதான் அணைக்கரை பாலம். இந்த பாலத்தோட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பணியாக இதை கட்டியிருக்காங்க. ஒரு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு மக்கள் ரொம்ப சிரமப்பட்ட பாலம் இது. கியூ வரிசையில் நின்று தான் வண்டியெல்லாம் போயிட்டுருந்துச்சு. மழைக்காலத்தில் இந்த பக்கம் வண்டியே போக முடியாத அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க மக்கள். இப்பொழுது மோடிஜியோட ஆட்சியில் இது ஒரு அற்புதமான சாதனை. இந்த சாதனைக்கு காரணம் மோடிஜியோட தனி ஒரு மனிதன். அவர் செய்த ஒரு சாதனை தான் இந்த பாலம். இந்த பாலத்தை பாருங்கள், பழைய பாலம் தெரியுது, புது பாலமும் தெரியுது. இரண்டையும் பார்த்தீங்கன்னா 2 பாலங்களை இணைத்து ஒரே பாலமாக மோடி. இதை பார்க்கவே ஒரு அற்புதமான பாலம். நீங்கள் இந்த பக்கம் வரும்போது பாருங்கள், இறங்கி நின்று பாருங்கள், இது எவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த பாலத்தை. இப்போ வாகனங்கள் எவ்வளோ எளிமையாக செல்கிறது என்பதையும் நீங்கள் பாருங்கள். மோடிஜி என்ற ஒரு மனிதரின் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான சாதனை தான் இந்த பாலம். அனைவரும் கண்டுகளிக்க வேண்டிய ஒரு இடம். நான் இந்த மாதிரி மோடிஜியோட சாதனையை நம்ம பார்த்து அவருக்கு வாழ்த்து சொல்லணும், அவருக்கு நன்றி சொல்லணும், அவருக்கு நிறைய நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்தியாவில் மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக அவர் இருக்கார். சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு நம்ம தமிழ்நாட்டில் இந்த அணைக்கரை பாலம் யாராலையும் கட்ட முடியாமல் ரொம்ப மக்கள் கஷ்டப்பட்ட பாலத்துக்கு இப்போ ஒரு அருமையான ஒரு பாலத்தை மோடிஜி கட்டியிருக்காரு. இதை நீங்கள் அனைவரும் பார்க்கணும். வண்டிகள் செல்லக்கூடிய அழகே தனியாக இருக்குது. இந்த இடமே ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பாலம் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் போல இருக்குது. 2 கிலோமீட்டருக்கு ஆட்சி இருக்கிற பெரிய பாலம். இந்த 2 பாலங்களை இணைத்திருக்காரு. 2 அல்லது 3 கிலோமீட்டர் இருக்கும் என்று நான் கணிக்கிறேன். 4 கிலோமீட்டர் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாலம் இது. எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம். கும்பகோணம் டு சென்னை சாலையில் அணைக்கரைங்கிற இடத்துல இந்த பாலம் இருக்குது. அனைவரும் பார்த்து தெரிவிக்கப்பட வேண்டிய ஒரு இடம். மோடிஜி ஐயா அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.